அவருடைய ஆவியானவர் வழிநடத்துதலினாலும் நாம் கற்றுக்கொண்டு வரக்கூடிய நல்ல சத்தியங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். குறிப்பாக மாபெரும் போராட்டம் பாடங்களை நம்ம படிச்சுட்டு வருகிறோம். அதில் 1-2 தலைப்புகள் நாம் முடித்தால் அந்த பாடம் நிறைவாகும் என்று நான் உணர்ந்தபடினால ஒரு சில பாடங்களை நாம் படிக்க இருக்கிறோம். 1-2 தலைப்புகள் இன்றைக்கி நாளைக்கு அடுத்த வாரம் தெய்வீக ஆராதனையோடு நாம் இந்த தலைப்பை முடிக்க இருக்கிறோம். இன்றைக்கு இந்த மாபெரும் போராட்டம் என்ற தொடர் பாடத்தில் 21வது பாகம் பாடத்தை படிக்க போகிறோம். என்ன தலைப்பில் படிக்க போகிறோம் அப்படின்னா, திறப்பானதை அடைப்பவர்கள், த ரிப்பேரர்ஸ் ஆஃப் த பிரீச். திறப்பானதை அடைப்பவர்கள், த ரிப்பேரர்ஸ் ஆஃப் த பிரீச் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய தியானத்திற்குரிய வேத வசனங்கள் வாசிக்க கேட்டோம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன், அதில் வந்து தலைப்படுத்திருக்கோம். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஏசாயா 61:4, அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, முழு உலகத்தையும் தனது கட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கத்தோடு ரோமில் இருக்கும் போப்புவின் ஆதிக்க பீடமான வத்திக்கான் அமைப்பானது, வேட்டிக்கன், அந்த அமைப்பானது காலாகாலமாக அது தொடர்ந்து முயற்சித்து கொண்டே வருகிறது என்பது நமக்கு தெரியும். இந்தியாவில் வாழும் பரிதாபத்துக்குரிய மக்களின் மேல் ரோமன் கத்தோலிக்க சபையின் ஆட்சியானது எப்படி நுழைந்தது, நமது முன்னோடி இந்திய கிறிஸ்தவர்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதித்து குறிப்பாக மெய்யான ஓய்வு நாள் சத்தியத்தையும் எப்படி இந்த வேட்டிக்கன் கத்தோலிக்க சபை சிதைத்தது என்பதை நம்ம என்ன செய்யணும், இன்றைக்கி நாளைக்கும் படிக்க போகிறோம். சரிங்களா? இது ஒரு முக்கியமான வரலாற்று சம்பவம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரித்திரம் ஒரு கடுமையான ஆசிரியர், அதன் பாடங்களை கற்றுக்கொள்ளாதவர்கள் பயங்கர விளைவுகளை அனுபவிக்க வேண்டியவர்களாகி விடுகிறார்கள் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிஸ்ட்ரி இஸ் அ ஹார்ட் மாஸ்டர். சரித்திரம் ஒரு கடுமையான ஆசிரியர். நிறைய பேருக்கு சரித்திரம் பிடிக்காது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதன் வழியாகத்தான் நம்ம என்ன செய்ய முடியுமா, கடந்த கால பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அப்படி கற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் பயங்கரமான விளைவுகளை எதிர்காலத்தில் சந்திக்கணும் என்று சொல்லுவார்கள். அதனால தான் இந்த மாபெரும் போராட்டம் என்ற பாடமே வேதாகமம், தீர்க்க தரிசன ஆவி, வரலாறு, சரிதானே? இதெல்லாம் சேர்ந்தது தான் நாம் படிக்கிற இந்த மாபெரும் போராட்டம் பாடம். ஆகவே இந்த பாடத்தை இன்றைக்கு படிக்க போகிறோம். ஜெபத்தோடு ஆரம்பிப்போமா? ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. எங்கள் மீது அக்கறை உள்ள ஆண்டவர், எங்களுக்கு வேண்டிய சத்தியங்களை தருகிறீர். இப்பொழுதும் ஆண்டவர் தாமே எங்களோடு பேசுங்க. திறப்பானதை அடைப்பவர்கள் என்ற பாடத்தை நாங்கள் படிக்க போகிறோம். இந்த பாடத்தையும் இதனுடைய தொடர்ச்சியும் கர்த்தர் எங்களுக்கு தொடர்ந்து கற்றுக் கொடுங்க. நம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஆலயத்தில் ஆன்லைனில் நம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற எல்லாரையும் தேவன் தொடுங்க. பாவியை அடியானை மறைத்து தேவ ஆவியானவர் வெளிப்படும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்தியாவிற்கு சுவிசேஷம் எப்பொழுது வந்தது? எந்த வருஷம் வந்துச்சு இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்த வருஷம்? சரி, தோமா இப்போ இந்தியா வந்தார் அப்படின்னா கிபி 52 இந்தியாவிற்கு தோமா வருகிறார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று மத்திய 28:19 சொன்னார். அன்று இயேசுவானவர் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கி ஒருவேளை நமக்கு ஒரு மனப்பாட வசனமாக தெரியும், சரிதானே? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கின்னு படப்படன்னு சொல்லி ஒரு பரிசு வாங்கிட்டு போயிடுவோம். ஆனால் இயேசுவானவர் சொன்ன பொழுது இந்த சீஷர்களுக்கு எவ்வளோ உற்சாகம் தெரியுமா?
உயிர்த்தெழுந்து விட்ட எங்கள் எஜமான் எங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, உலகத்தின் முடிவு பரியந்து போங்க, நான் உங்களோட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். பரிசுத்தாவின் பலன் உங்கள் மேல் வரும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நாங்கள் போகிறோம். அப்படி புறப்பட்டு போனாங்க. இயேசுவானவர் சொன்ன அந்த கடைசி வார்த்தையை அவ்வளோ வைராக்கியமாக பின்பற்றினார்கள். அன்பானவர்களே, அப்படி திவ்ய இரட்சகரின் ஆணைக்கு இணங்க 12 சீஷர்களில் ஒருவரான தோமா என்று சொல்லக்கூடிய திதிமோ, அப்படி தானே படிக்கிறோம், டிடிமஸ் என்ற அந்த சீஷன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறி சென்று 20 ஆண்டுகள் கழித்து அவர் எங்கே வர்றாரு? இந்தியாவுக்கு வர்றார். கிபி 52 இங்கே வந்து இந்தியாவில் 20 வருஷங்கள் ஊழியம் செய்து பிறகு கிபி 72 சென்னாப்பட்டணம், பழைய பேர் அதான் மெட்ராஸுக்கு சென்னாப்பட்டணமான மதராஸில் சின்ன மலைக்கு அருகில் இந்து மத வெறியர்களால் அவர் ஈட்டியால் குத்தி கொல்லப்பட்டார் என்பது சரித்திரம். கேரளாவில் அவர் 7 சபைகளை உருவாக்கினார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இந்த தோமா இயேசுவுக்கென்று உருவாக்கிய சீஷர்கள் இந்தியாவில், அவங்களுக்கு பேர் தான் செயின்ட் தாமஸ் கிறிஸ்டியன்ஸ், தூய தோமா சபையின் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். அல்லது அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சிரியன் கிறிஸ்டியன்ஸ், சீரிய சபை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். எப்படி வந்துச்சு சிரியன் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்றது நம்ம போக படிக்கலாம். இப்போ ஒரு கேள்வி, தோமா இந்தியாவுக்கு வந்தப்போ சொல்லுங்கள், 7ஆம் நாள் ஓய்வு நாளை கடைப்பிடிச்சிருப்பாரா அல்லது ஞாயிற்றுக்கிழமை கடைப்பிடிச்சிருப்பாரா? எதை கடைப்பிடிச்சிருப்பாரு? டவுட்டாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? டவுட்டாக இருக்கா? இங்கே வந்தப்போ தோமா ஓய்வு நாளை கடைபிடித்தாரா, ஞாயிற்றுக்கிழமை கடைபிடிச்சாரா? சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எதை கடைபிடிச்சார் நினைக்கிறீங்க? எது? ஓய்வு நாள் தான், 7ஆம் நாள் தான், அதில் மாற்றமே கிடையாது, சனிக்கிழமை தான். ஆனால் இதில் எப்படி ஒரு பெரிய மாற்றம் வந்தது என்பது தான் நான் படிக்க போகிற பாடம். தூய தோமா கிறிஸ்தவர்களும் 7ஆம் நாள் ஓய்வு நாளும். அப்போஸ்தலன் தோமா முதலாக கிறிஸ்தவத்தை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினார் என்றால் நாம் கவனிக்க வேண்டிய பயங்கரமான சதியின் ரகசியம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், கிபி 4ஆம் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்த அப்போஸ்தலர்களும் ஆதி கிறிஸ்தவர்களும் 4ஆம் கற்பனையாகிய ஓய்வு நாளை, அதாவது வாரத்தின் 7ஆம் நாளாகிய சனிக்கிழமையைத்தான் என்ன செய்தார்கள்? ஆசரித்தார்கள். ஏன் 4ஆம் நூற்றாண்டு சொல்கிறேன்? 4ஆம் நூற்றாண்டில் தான் என்ன நடந்துச்சு? ஓய்வு நாள் மாற்றப்பட்டது. சரிங்களா? அப்போ சொல்லுங்கள், தோமா இங்கே வந்தப்போ ஏதான் கடைப்பிடிச்சிருந்திருப்பாங்க? தோமா ஓய்வு நாளை தான் சொல்லியிருப்பார், 7ஆம் நாளை தான் அவர் சொல்லியிருப்பார், அறிவித்திருப்பார், அதை அனுசரித்தும் இருப்பார். ஏனென்றால் 4ஆம் கட்டளை அதுதான். யாத்திராம் 20:8-11 அதைத்தான் வாசிக்கிறோம். இருப்பினும் இன்று இருக்கும் தூய தோமா சபைகளில், செயின்ட் தாமஸ் கிறிஸ்டியன்ஸ், அந்த சபைகளில் ஒரு சபையாவது தேவன் பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி கட்டளையிட்ட அந்த பரிசுத்த நாளை, 7ஆம் நாளை இன்றைக்கு மதிக்கிறதே இல்லை. இன்னைக்கு நிலைமை அப்படியானால் அவர்கள் 7ஆம் நாள் ஆசரிப்பை விட்டுவிட்டு, 7th day Sabbath keeping விட்டுவிட்டு ஞாயிறு ஆசரிப்புக்கு வந்து விட்டார்கள். எப்போ வந்தாங்க? சரிங்களா? எப்பொழுது அவர்கள் இந்த ஞாயிறு ஆசரிப்புக்கு வந்தார்கள் என்பது ஒரு கேள்வி. பிரியமானவர்களே, நம்ம சர்ச்சில், நம்ம அட்வென்டிஸ்ட் சர்ச்சில் ஒரு புஸ்தகம் ஒன்று ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வெளியாச்சு. த இன்குவிசிட்டிவ் கிறிஸ்டியன்ஸ்னு ஒரு புஸ்தகம், நல்ல புஸ்தகம். H.H. மேயர்ஸ் இந்தியாவில் வந்து, வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் இந்தியாவில் வந்து ஓய்வு நாள் 7ஆம் நாள் சனிக்கிழமை இந்தியாவில் இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டார். சரிங்களா? இதை தான் ஆங்கிலத்தில் இன்குவிசிட்டிவ் கிறிஸ்டியன்ஸ், தமிழில் வந்து வழிமறித்த வேலிகள்னு அது மொழிபெயர்த்தாங்க. இந்த H.H. மேயர்ஸ் என்ற ஊழியக்காரர் பண்டைய கால நம்பிக்கையில் ஊறி போயிருந்த தென்னிந்தியாவின் சீரிய கிறிஸ்தவ சபைகளின் குருமார்களிடம், அதாவது செயின்ட் தாமஸ் கிறிஸ்டியன்ஸ், அந்த கிறிஸ்தவர்களுடைய குருமார்களிடத்தில் இது பற்றி இந்தியாவுக்கு ஆராய்ச்சிக்கு வந்திருந்தப்போ அவர் கேள்வி கேட்டாராம். அப்படி கேட்டப்போ அவர்கள், அந்த தூய தோமா சபையின் கிறிஸ்தவர்களான குருமார்கள், மிக மூர்க்கத்தனமான சந்தேகத்தை வெளிப்படுத்தினதுமன்றி கேள்விக்குரிய பதிலை சொல்லாமல் தவிர்ப்பதற்காக
அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்களாம், தூய தோமா ஓய்வு நாளை ஆசரிக்கவில்லை, ஓய்வு நாள் சிலுவையிலே முடிந்து விட்டது. இந்தியாவில் உள்ள சீரியன் கிறிஸ்தவர்கள் அல்லது தோமா கிறிஸ்தவர்கள் 7ஆம் நாளை ஒருபோதும் ஆசரித்ததே கிடையாது அப்படின்னு சொன்னாங்களாம். சரிங்களா? இந்த புத்தகத்தில் வெளியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனாலும் அவர்கள் அப்படி கூச்சலோடு சொன்ன அந்த பதிலில் என்ன இல்லை? உண்மை இல்லை. இந்தியாவின் ஆதி கிறிஸ்தவர்களான இந்த தூய தோமா கிறிஸ்தவர்கள் 7ஆம் நாள் ஓய்வு நாள் சனிக்கிழமை விட்டுவிடும்படி எவ்வாறு தூண்டப்பட்டார்கள், என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். சரிங்களா? அதான் நம்ம இந்த ஓய்வு நாளில் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்தியாவில் மெய்யான ஓய்வு நாள் ரகசியத்தின் திறவுகோல். இந்தியாவில் மெய்யான ஓய்வு நாள் இருந்துச்சு. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்திய கிறிஸ்தவத்திலிருந்து 7ஆம் நாள் ஓய்வு நாள் ஆசரிப்பு மறைந்து போன ரகசியத்தை திறந்து வைக்க நமக்கு ஒரு திறவுகோல் தேவைப்படுகிறது. இந்த திறவுகோல் இரத்தத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அது கிறிஸ்துவின் இரத்தமோ அல்லது பரிசுத்த அப்போஸ்தலர்களின் இரத்தமோ அல்ல, மாறாக அது இந்தியர்களின் இரத்தமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? ஓய்வு நாள் சத்தியத்திற்காக 7ஆம் நாள் ஓய்வு நாள் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் என்ற சத்தியத்திற்காக இந்தியர்கள் நிறைய பேர் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். அப்போ நம்ம படிக்கிற அந்த பாடத்தை எப்படி தலைப்பு வச்சுக்கலாம்னா, இந்தியாவில் மாபெரும் போராட்டம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அதை நம்ம நாளைக்கு படிக்க போகிறோம். சீரிய சபை கிறிஸ்தவர்களின் இந்திய வருகை. தோமா கிறிஸ்தவர்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க. தோமா வர்றாரு முதல்ல. எப்படின்னு பாருங்களேன். கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் முதல்ல எங்கே வழங்கப்பட்டது? எங்கே? அந்தியோகியா. சரிங்களா? நீ பைபிளில் பார்த்தீங்கன்னா, பைபிள் லேண்டில் அந்தியோகியான்னு 16 அந்தியோகியா இருக்குது. சரிங்களா? எப்படி நம்ம ஆத்தூர் அப்படின்னு சொன்னால் 1008 ஆத்தூர் இருக்குது. கோயில்பட்டினா ஏகப்பட்ட கோயில்பட்டி இருக்குது. வாடிப்பட்டினா நிறைய வாடிப்பட்டி இருக்குது. அதே மாதிரி தான் அந்தியோகியா அப்படின்னா பைபிளில் 16 அந்தியோகியா இருக்குது. அதில் ஒரு அந்தியோகியா தான் நம்ம பைபிளில் படித்தோன்னா அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அந்தியோகியா அப்போஸ்தலர் 11:26 பாருங்களேன். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். யார்? பர்னபா, பவுல், இவங்கெல்லாம், சவுல் எல்லாரும். முதல் அந்தியோகியாவில், எந்த அந்தியோகியன்னா சிரியன் ஆன்டியோக், அதுக்கு பேர் சீரியாவில் உள்ள அந்தியோகியா. சரிங்களா? அங்கேருந்து ஒரு கிறிஸ்தவர்கள் கூட்டம் புறப்பட்டு வருது, சீரியன் ஆன்டியோக். அதனால தான் அவங்களுக்கு பேர் சீரிய கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாருங்கள், முதல் அந்தியோகியாவில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று அப்படின்னு வாசிக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சிரியன் கிறிஸ்டியன்ஸ், சீரிய கிறிஸ்தவர்கள் ஆசியாவின் வியாபார வழிப்பாதைகளில் தங்கள் வாழ்வை அமைத்து கொண்டார்கள். வியாபார வேலைகள்லாம் செய்கிறாங்க. கான்ஸ்டன்டைன் மன்னன் அரசியல் கிறிஸ்தவத்தை பின்பற்ற, அவன் தொடங்கின கிறிஸ்தவம் உண்மையான கிறிஸ்தவம் கிடையாது. இட் வாஸ் எ பொலிட்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி. சரிங்களா? அரசியல் கிறிஸ்தவத்தை பின்பற்ற மறுத்த கிறிஸ்தவர்கள் அவனுடைய காலகட்டத்தில் யாரெல்லாம் இவன் கொண்டு வந்த கிறிஸ்தவத்தை பின்பற்றலையோ அவர்கள் எல்லாரையும் அவன் துன்புறுத்தினான். அப்படி கிறிஸ்தவர்கள், உண்மை கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்ட போது சீரிய கிறிஸ்தவர்களில் அந்த சிரியன் ஆன்டியோக், அங்கே ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் எழும்புனாங்க பார்த்தீங்களா? அந்த கிறிஸ்தவர்களில் ஒரு கூட்டம் கிபி 345ஆம் வருஷத்தில் இந்தியாவிற்கு குடிபெயர்ந்து வந்தார்கள். சரிங்களா? இந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் கொண்டு வந்த சட்டம், முதல் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் எந்த வருஷம்? ஃபர்ஸ்ட் சண்டே லா, மார்ச் 7 கிபி 321ஆம் வருஷம். சரிங்களா? இல்லைன்னா மறந்துடவே கூடாது. இந்த சட்டத்தை அவன் கொண்டு வருகிறான். நிறைய பேர் ஓய்வு நாளை தான் கடைபிடிக்கிறாங்க, 7ஆம் நாளை தான் கடைபிடிக்கிறாங்க. இப்படி கடைபிடித்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அதில் ஒரு கூட்டம் இந்த சீரியன் கிறிஸ்டியன்ஸ் எங்கேருந்து வர்றாங்க? சீரியாவிலேருந்து, அந்தியோகியாவிலேருந்து இந்தியாவுக்கு வர்றாங்க கிபி 345. ஏன் வர்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் மலபாருக்கு வர்றாங்க. மலபார்னா கேரளாவுக்கு வர்றாங்க. இந்தியாவில் மெய்யான ஓய்வு நாளை ஆசரிக்கும்
தோமா கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டபடியினால தான் ஒரு கூட்டம் எங்கேருந்து வந்துச்சு? கிபி 345 அந்த ரோமாபுரி சுற்று வட்டாரத்துலேருந்து ஒரு கூட்டம் வருது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கத்தோலிக்க சபை ஓய்வு நாளின் புனிதத்தை சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு லவோதிக்கியா ஆலோசனை சங்கத்தில் கிபி 336 மாற்றியது. முதல் சட்டம் வந்துச்சு 321. அது ரொம்ப தீர்க்கமான சட்டமாக மாறியது 336 336. இந்த ஞாயிறு ஆசிரியர் சட்டத்தை கடைபிடிக்க மறுத்தவர்களை ரோமர்கள் தொடர்ந்து துன்புறுத்தினார்கள். சுமார் 3000 பேர் பாரசீகத்தை விட்டு, மேதிய பெர்ஷியான்னு படிக்கணும்ல, அந்த பெர்ஷியாவான பாரசீகத்தை விட்டு கிபி 822 822 திருவிதாங்கூர்னா ட்ரிவாண்ட்ரத்துக்கு ஒரு கூட்டம் வருது. சரிங்களா? வியாபார திறமைகள் கொண்ட இந்த சீரிய கிறிஸ்தவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை மலபார் ராஜா வழங்கினான். அந்த காலத்தில் அந்த கேரளாவில் இருந்த ராஜா இப்படி வந்த கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்ணாராம்? நல்ல வரவேற்பு கொடுத்தாரு. அவங்க நல்ல திறமைசாலிகள். இந்த கிறிஸ்தவர்கள் நல்ல திறமைசாலிகள், நல்ல வியாபாரம், எல்லாம் உயர்ந்த அந்தஸ்து அவர்கள் பெற்றார்கள். இதனால் இப்படி வந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரும் போப்பு மார்க்கம் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தின போதும் 7ஆம் நாள் ஓய்வு நாள் ஆசரிப்பில் உண்மையாய் இருந்தவர்கள். சரிங்களா? இப்படி வந்தவங்க எல்லாருமே யார்? உண்மையான ஓய்வு நாளை 7ஆம் நாள் சனிக்கிழமையை ஆசரித்தவர்கள். இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேருன்னா, அந்த காலத்தில் இந்த கேரளா பகுதியில் இருந்து சாபத் கீப் பண்ணுவாங்க. ஈஸ்டர்ன் சர்ச், கிழக்கத்திய சபையார் என்றும் அவர்களுக்கு ஒரு பெயர் இருந்தது. சரி, உலகம் முழுவதும் 7ஆம் நாள் ஓய்வு நாள் இருந்ததா? இந்தியாவில் மட்டும்தான் ஓய்வு நாளா? பாருங்களேன், உலகம் முழுவதும் வாசிக்கலாம். சுமார் கிபி 225ஆம் ஆண்டு வாக்கில் 225 கிழக்கத்திய சபைகளின் ஆட்சி எல்லை, கிழக்கத்திய சபைனா யார்? தோமா கிறிஸ்தவர்கள். சரிங்களா? இவர்களுடைய ஆட்சி எல்லை பாலஸ்தீனாவிலிருந்து இந்தியா வரைக்கும் நீட்டப்பட்டிருந்தது. கிமு 370 கிபி 370 கிழக்கு ஆப்பிரிக்காவின் அபிசீனியா கிறிஸ்தவம், அபிசீனியான்னு ஒரு சிட்டி, அந்த அபிசீனியாவில், கிழக்கு ஆப்பிரிக்காவில் அபிசீனியாவிலையும் நிறைய கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. அவங்க யார்? ஓய்வு நாளை கடைபிடிக்கிறோம், 7ஆம் நாளை கடைபிடிக்கிறோம். மிக பிரபலமாக இருந்தது 7ஆம் நாள் சபை. இதுவும் 7ஆம் நாள் ஓய்வு நாளை ஆசரிக்கும் சபையே ஆகும். அதன் தலைவராக இருந்த முசாயஸ் என்பவர் கிழக்கத்திய நாடுகளான அரேபியா, பாரசீகம், இந்தியா, சீனா போன்ற நாடுகளில் பிரயாணித்து ஓய்வு நாள் ஆசரிப்பு சபைகள் உருவாக ஆதரவு கொடுத்து வந்தார். கவனிச்சிங்களா? அப்போது அந்த காலகட்டத்திலேயே ஓய்வு நாள் சத்தியம் எங்கெல்லாம் பரவி இருக்கு? அரேபியா, இந்தியா, சீனா, பாரசீகம். சரித்திரம் சொல்லுது, தோமா சீனாவுக்கும் போனாராம். மயிலாப்பூர்லேருந்து கப்பலில் சீனாவுக்கும் போனார்னு சொல்லிட்டு சரித்திரம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், ஆப்பிரிக்காவிலையும் மெய்யான ஓய்வு நாளை ஆசரிக்கிற ஒரு கூட்டம் இருந்திருக்கிறது. அவங்களுக்கு பேர் அபிசீனியன் கிறிஸ்டியானிட்டி, அபிசீனியா கிறிஸ்தவம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சபைகள் 7ஆம் நாள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரித்தன என்றும், கிழக்கு ஆப்பிரிக்காவில் உலகம் முழுவதும் இருந்த சபைகள் அனைத்தும் சனிக்கிழமை ஆசரிக்கும் பொழுது, நல்ல கவனிங்க, உலகம் முழுவதும் இருந்த சபைகள் என்ன பண்ணாங்களாம்? சனிக்கிழமை ஆசரித்தாங்க. ஆனால் 2 இடத்துல தாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆசரித்தாங்க. எங்கன்னா பாருங்களேன், ரோமாபுரி மற்றும் அலெக்சாந்திரியா என்னும் 2 இடங்களில் உள்ள சபைகள் மட்டும் ஞாயிறு ஆசரிப்பை உயர்த்தி காட்டுகின்றன என்றும் ரோமன் கத்தோலிக்க சரித்திர ஆசிரியர்களான சாக்ரட்டிஸ் மற்றும் சோசோமென் ஆகியோர் கிபி 450 சாட்சியாக குறிப்பிட்டுள்ளனர் என்று மிஞ்ஞானா என்ற சரித்திர ஆசிரியர் நிரூபிக்கிறார்னு சொல்லிட்டு, கீழே இருக்கிற ஃபோட்டோ நம்முடைய அட்வென்டிஸ்ட் எழுத்தாளர் பிஜி வில்கின்சன், பெஞ்சமின் ஜார்ஜ் வில்கின்சன் என்ற ஒரு ஆசிரியர். ரொம்ப ரொம்ப அழகாக தெளிவாக எழுதுவார் பிஜி வில்கின்சன். அவர் சொல்கிறாரு, பாருங்கள், இப்போ 370 450 இந்த மாதிரி இடங்கள்லாம், இந்த மாதிரி காலகட்டங்களில் மெய்யான ஓய்வு நாள் ஆசரிக்கிற பிள்ளைகள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் பல இடங்களில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கும் பொழுது 2000 ஆண்டுகளில் ஓய்வு நாள், சாபத் ஃபார் 2000 years. கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்த நூற்றாண்டு
முதலாம் நூற்றாண்டு, சரிங்களா, கிபி முதலாம் நூற்றாண்டு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை நூற்றாண்டுகள் முடிஞ்சு போச்சு? 20 நூற்றாண்டுகள் முடிஞ்சிருச்சு, அப்படி தானே? 20 centuries, 2000 ஆண்டுகள் ஏறக்குறைய தாண்டிட்டோம். இந்த 2000 ஆண்டுகள் நெடுகிலும் பரலோகத்தின் தேவனுடைய ஓய்வு நாளான 7ஆம் நாள் சனிக்கிழமையை கடைபிடித்து வந்த உண்மையுள்ள பரிசுத்தவான்களின் பட்டியலை நமது திருச்சபையை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு போதகர், இவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜே.எஃப். கோல்ட்ஹார்ட். ஜே.எஃப். கோல்ட்ஹார்ட். நம்முடைய திருச்சபை சேர்ந்த ஜான் ஃப்ரெட்ரிக் கோல்ட்ஹார்ட் என்பவர் ஒரு அட்டவணை தயாரித்தார். அந்த அட்டவணைக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா சாபத் சார்ட், ஓய்வு நாள் அட்டவணை. அந்த அட்டவணை நான் வச்சுருக்கிறேன், தெய்வாதீனமாக எனக்கு கிடச்சிச்சு. இந்த அட்டவணை நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கும். முதலாம் நூற்றாண்டில் இருந்து இப்போ வரைக்கும் 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், சார்ட் ஆஃப் த லார்ட்ஸ் டே, சாட்டர்டே சாபத் த்ரூ த சென்ச்சுரிஸ். மெய்யான ஓய்வு நாளான 7ஆம் நாள் ஓய்வு நாள் இவங்கள் நெடுகிலும் நூற்றாண்டில் நெடுகிலும் இருந்ததற்கான ஒரு அட்டவணை. இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஜே.எஃப். கோல்ட்ஹார்ட், ஐரோப்பாவின் பல லைப்ரரிஸ், நூலகங்களுக்கு சென்று கடுமையாக பல ஆண்டுகள் உழைச்சி ஆராய்ச்சி பண்ணி இந்த சார்ட்டை ரெடி பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு நூற்றாண்டு, முதலாம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும், முதலாம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எங்கெல்லாம் ஓய்வு நாளை ஆசரிக்கிற கிறிஸ்தவர்கள், 7ஆம் நாள் சனிக்கிழமை ஆசரித்த தேவனுடைய பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள் சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாரு, போட்டு வச்சிருக்கிறார். இது அப்படியே ஒரு பிடிஎஃபாக 24 பேஜஸ் இருக்குது, 24 பக்கங்களுக்கு பிடிஎஃபாக கூட இங்கிலீஷில் இருக்குது. இதை தமிழில் எப்படியா கொண்டு வரணும்னு மனசில் ஒரு வாஞ்சை. பிரியமானவர்களே, இந்த மனிதன், இந்த ஊழியக்காரர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். 50 வருஷம் தான் இருந்தார். 50 வருஷம், நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். இந்த அட்டவணை தயாரிச்சிட்டார். அந்த மனுஷன் 50 வருஷத்தில் எவ்வளோ சாதிச்சிட்டார் பார்த்தீங்களா? நாம் இருக்கிறோம் 80 வருஷம் 90 வருஷம் இருக்கிறோம். என்ன சாதிக்கிறோன்னு நம்ம தான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆஸ்திரேலியாவிலும் ஐரோப்பாவிலும் வல்லமையான ஊழியங்களை செய்தவர். வட ஐரோப்பிய மண்டலத்தில் ஊழிய இலாக்கா செயலாளராக பணியாற்றியவர். இவர் பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து தயாரித்த அட்டவணை தான் இந்த சாபத் சார்ட், ஓய்வு நாள் அட்டவணை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முதலாம் நூற்றாண்டிலேயே ஓய்வு நாள் சத்தியம் தோமா மூலமாக எங்கே வந்திருக்கு? இந்தியாவுக்கு வந்திருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து அவர் இங்கேருந்து பரமேறி சென்ற அடுத்த 20 வருஷத்துக்குள்ளே சத்தியம் எங்கே வந்துருச்சு? இந்தியாவுக்கு வந்துருச்சு. நித்திய சுவிசேஷம் இந்தியாவுக்கு வந்து விட்டது. அப்படின்னா இந்திய அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர்கள் எவ்வளோ பெருமைப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான செய்தி. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் இந்த முதலாம் நூற்றாண்டில் வந்த ஓய்வு நாள் சத்தியம் 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் போர்ச்சுகீசியர்கள் மற்றும் இயேசு சங்கத்தை சேர்ந்த பாதிரிகள், ராஜதந்திரிகள் சிலர் வந்தார்கள். 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் சிலர் வர்றாங்க. போர்ச்சுகீஸ் மற்றும் ஜெசுவிட்ஸ் சிலர் வர்றாங்க. இவங்க வந்தாங்க, இந்தியாவுக்கு இருண்ட காலம் ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? அந்த இருண்ட காலம் அதைத்தான் நாளைக்கு படிக்க போகிறோம். இந்தியாவும் இருண்ட காலம் என்று சொல்லி நாளைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். இப்போ சொல்லுங்களேன், நம்ம பார்க்குற இன்றைக்குரிய ஒரு முக்கியமான மைய வசனம் என்ன வசனம்? ஏசாயா 58:12 வசனம் என்ன சொல்லுது? பைபிளை கொஞ்சம் திறங்களேன். பைபிளை திறக்கலாமா? ஏசாயா 58 எடுங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் வசனம் 12 நம்ம பார்ப்போம். இந்த வசனம் சொல்லுது, உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் அப்படின்னு நாம் இங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், ஓய்வு நாள் சத்தியம் என்பது தலைமுறையாக இருக்க போகிற சத்தியம். அப்படி தானே? இந்த சார்ட்டில் பார்த்தோம்ல, இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை கிட்டத்தட்ட 40 வருஷம்,
ஒரு தலைமுறைன்னு 40 வருஷம், இப்போ 33 வருஷம் ஆக்கிட்டாங்க. இப்போ ஒரு தலைமுறைன்னா 33 வருஷம்னு ஆக்கிட்டாங்க. ஏன்னா அவ்வளவுக்கு மனுஷனோட வாழ்நாள் என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சி போயிடுச்சு. அப்போ யோசித்து பாருங்களேன், 2000 ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக ஓய்வு நாள் சத்தியம் இருந்து கொண்டே வந்திருக்கிறது. The chain has not been broken. அந்த ஓய்வு நாள் சங்கிலி உடையலை. ஆண்டவர் எல்லா இடங்களையும் ஓய்வு நாளை ஆசரிக்கிற பிள்ளைகளை வைத்திருந்திருக்கிறார், இன்னும் வச்சிருக்கிறாரு. அதனால தாங்க ஏசாயா நமக்கு சொல்கிறாரு, தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரம். என்ன அஸ்திபாரம்? நாம் பெற்றிருக்கிற சத்தியங்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன கேள்விப்படுறோம்? அது அழிந்து விட்டது, சிலுவையில் ஒளிந்து விட்டது, இயேசு தமது உயிர்த்தெழுதலின் போது அதை மாற்றிவிட்டார், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றிட்டார் என்பதெல்லாம் கலப்படமான பச்சை பொய். சரிதானே? சுத்த பொய். அது மட்டுமல்ல, அது சாத்தானுடைய சதி. வேதம் சொல்லுவதை சற்று பாருங்களேன். வேதம் என்ன சொல்லுது? தலைமுறை தலைமுறையாய், ஏசு 58:12 படிக்கிறோம், தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். நமது ஓய்வு நாள் ஆசரிக்கிற விஷயத்தில் நம்ம உண்மையாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தலைமுறை தலைமுறையாக இருக்கிற சத்தியத்தில் நம்ம இன்னும் என்ன செய்கிறோம்? இன்னும் நம்ம அதை கட்டி எழுப்புகிறோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆனால் தலைமுறை தலைமுறையாக அது இடிந்து கிடக்கிறது, பாழாக்கப்பட்டு கிடக்கிறது. இன்னொரு வசனம் பாருங்களேன், ஆரம்பத்தில் படித்தோம்ல, ஏசு 61 4 வசனம் பாருங்கள். ஏசு 61 4 என்ன சொல்லுது? அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து. ஓய்வு நாள் சத்தியம் பூர்வத்தில் நிர்மூலமாக்கப்பட்டது. எப்போ? குணஸ்தாந்தராயன் காலத்தில். அப்படி தானே படித்தோம், 4ஆம் நூற்றாண்டில். பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் அப்படின்னு நமக்கு வாசிக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆக பூர்வத்திலேயே இந்த ஓய்வு நாள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும், அதில் திறப்பை உடைப்பை உண்டு பண்ண வேண்டும் என்று சாத்தான் சதி ஆலோசனை அவன் செய்திருக்கிறான். அதை அவன் நிறைவேற்றவும் செய்திருக்கிறான். ஆனாலும் ஓய்வு நாளை ஆசிரிக்கிற பிள்ளைகள் எல்லா காலத்திலும் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கிறாங்க. சத்தியம் ஒரு நாள் தோற்று போகவே போகாது. ஒரு முக்கியமான வாசகம் வாசிக்கிறேன் பாருங்களேன். எலன் ஒயிட் ரொம்ப அழகாக எழுதுவாங்க, அதை வாசிக்கிறேன். The Sabbath is the clasp. The Sabbath is the clasp which unites God and His people. ஓய்வு நாள் என்பது தேவனையும் அவருடைய ஜனங்களையும் இணைக்கிற சங்கிலி. But the Sabbath command has been broken. ஆனால் ஓய்வு நாள் கட்டளை உடைக்கப்பட்டு விட்டது. God's holy day has been desecrated. தேவனுடைய பரிசுத்த நாள் அசுத்தமாக்கப்பட்டு விட்டது, பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டு விட்டது. The Sabbath has been torn from its place by the man of sin and a common working day has been exalted in its stead. என்ன சொல்கிறாங்க பாருங்க, ரொம்ப அழகாக விளக்கம் சொல்கிறாங்க பாருங்க. ஓய்வு நாள் அதனுடைய சரியான இடத்திலிருந்து பிடுங்கி எடுக்கப்பட்டு விட்டது. யாருனால? பாவ மனுஷன் மூலமாக. யார் பாவ மனுஷன்? போப்புன்னு சொல்லிடாதீங்க, போப்பு மார்க்கம். சரிதானே? ஓகே, போப்பு மார்க்கத்தின் மூலமாக அது அந்த ஓய்வு நாள், தேவனுடைய ஓய்வு நாள் சரியான இடத்திலிருந்து அது பிடுங்கப்பட்டு விட்டது. ஒரு சாதாரண வேலை நாள் அதற்கு பதிலாக உயர்த்தப்பட்டு விட்டது. எது? ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் முதலாம் நாள். தொடர்ந்து வாசிப்போம். In the 58th chapter of Isaiah is outlined the work of God's people are to do. தேவனுடைய ஜனங்கள் செய்ய வேண்டிய வேலை, என்ன வேலை செய்யணும் இந்த நாட்களில் என்பது ஏசு 58ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. A breach has been made in the law and this breach is to be repaired. தேவனுடைய பிரமாணத்தில் ஒரு உடைப்பு, ஒரு திறப்பு, ஒரு பிளவு ஏற்பட்டு விட்டது. அதை ஆண்டோடைய ஜனங்கள் என்ன செய்யணும்? சரி பண்ணணும். The true Sabbath is to be restored to its rightful position as God's rest day. அந்த மெய்யான ஓய்வு நாள் தேவனுடைய இளைப்பாறுதலின் நாள் என்று அதன் சரியான இடத்திற்கு மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும். The law is to be magnified and made honorable. தேவனுடைய பிரமாணம் முக்கியப்படுத்தப்பட்டு அது கனப்படுத்தப்பட வேண்டும். To those who do this work, the Lord says, இந்த வேலையை செய்கிறவர்களுக்கு, இந்த திறப்பை அடைக்கிற பிள்ளைகளுக்கு,
ஓய்வு நாளை, மெய்யான ஓய்வு நாளை உயர்த்தி பிடித்து அதை கடைபிடித்து அதை பறைசாற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் பாருங்க, அதாங்க ஏசாயா 58:13-14 தமிழ் பைபிளில் வாசித்தரலாமா? எல்லாருக்கும் நல்ல மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம் தான். என் பரிசுத்த நாளாகி ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று அப்படின்னு நான் வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? அப்போ ஏசாயா 58:12-13-14 வசனங்கள் எவ்வளோ அழகாக ஓய்வு நாளை பற்றி பேசுகிறது அப்படின்னு நாம் இங்கே பார்க்குறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நாம் இன்றைக்கு இதை ரியலைஸ் பண்ணுறோமா? பாவ மனுஷன் ஓய்வு நாளை உடைத்து விட்டான். சரிங்களா? பாவ மனுஷனின் உலகளாவிய ஓய்வு நாள் உடைப்பு எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். மார்ச் 7 கிபி 321 வருஷத்தில் முதல் ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை குணஸ்தாந்தராயன் கொண்டு வந்த பொழுது, that was the வேர்ல்டு வைட் சாபத் பிரீச். ஓய்வு நாள் உலகளாவிய விதத்திலே அது உடைக்கப்பட்டது. அதுவே முதல் உலகளாவிய ஓய்வு நாள் உடைப்பு சட்டம். சரிங்களா? அஞ்ஞான ரோம சாம்ராஜ்ய அமைப்பு என்னும் பாவ மனுஷன் மூலமாக சாத்தானுடைய சதி நிறைவேறியது அப்படின்னு பார்க்குறோம். ரோமாபுரியில் ஆட்டம் காட்டிய சின்ன கொம்பு சும்மா இருக்குமா? அது ரோமாபுரியில் மட்டும்தான் ஆடுமா? இல்லை, அது என்ன செய்யும்? அது உலகமெல்லாம் ஆடும். சரிதானே? பூமியின் குடிகள் யாவரும் என்ன செய்வாங்களாம்? அந்த மிருகத்தை, அந்த சின்ன கொம்பை ஆச்சரியத்தோடு பின்பற்றுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரோமாபுரி என்று சொல்லக்கூடிய இந்த சின்ன கொம்பாகிய கத்தோலிக்க மார்க்கம் அது ரோமாபுரியில் மட்டுமல்ல, இந்தியாவிலும் அது சீறி பாய்ந்து சீர்மிகு பரலோக தேவ பிரமாணத்தில் சிதைவை உண்டு பண்ணியது. சரிங்களா? இந்தியாலையும் கத்தோலிக்கும் புகுந்து ஆட்டம் போட்டது. சின்ன கொம்பு நிறைய வேலைகள் பண்ணிச்சு. சரிங்களா? அந்த வருஷம் சரித்திரத்தில், கேரளாவின் சரித்திரத்தில், இந்தியா சரித்திரத்தில் கிபி 599 வருஷம் 1599. சரிங்களா? அந்த இடம், அந்த சம்பவம் நிறைவேறின இடம் கேரளாவில் உள்ள கொச்சின் அருகே உதயம்பெரூர் என்ற இடம். டயம்பர் ஆங்கிலத்தை அப்படி தான் சொல்லுவாங்க, சினாட் ஆஃப் டயம்பர். சரிங்களா? நாளைக்கு நம்ம அதை டீட்டெயிலாக படிக்க போகிறோம். சரி, அப்போ என்ன பார்க்குறோன்னா, தேவன் நமக்கு தலைமுறையாக 2000 வருஷம் சாட்டு தான் நம்ம கையில் இருக்குது. அதுக்கு முன்னாடி 4000 வருஷம் இருக்குது. சரிதானே? அந்த 4000 வருஷங்கள் சிருஷ்டிப்பில் இருந்து ஏசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் ஓய்வு நாள் இருந்துச்சு. அந்த 4000 வருஷத்துக்கும் சாட்டு கிடைச்சா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக யாராவது செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், நாம் இந்த சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம். ஓய்வு நாள் ஆண்டு நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த ஓய்வு நாளை சாத்தான் ரோமாபுரி மூலமாக உடைச்சிருக்கிறான். ரோமாபுரியில் உடைச்சான். இந்தியாவிலும் அது உடைக்கப்பட்டது. 1600க்கு பிறகு தான் ஞாயிறு ஆசரிப்பு இந்தியாவில் பரவ ஆரம்பித்தது. சரிங்களா? அப்போது 15 நூற்றாண்டுகளாக இந்தியாவில் என்னதான் இருந்துச்சு? ஓய்வு நாள் சனிக்கிழமை தான். பிரியமானவர்களே, அப்போது இன்றைக்கி நமக்கு வேண்டிய பாடத்தை படிச்சுக்கணும். ப்ராக்டிக்கலாக சில பாடங்கள் படிக்கணும். கொஞ்சம் சரித்திரம் பார்த்தோம். நடைமுறை பாடங்களை கற்றுக்கொள்ளணும். நாம் ஓய்வு நாள் சீர்திருத்தவாதிகளா அல்லது ஓய்வு நாள் துரோகிகளா? ஆர் வி சாபத் ரிஃபார்மர்ஸ் ஆர் சாபத் ரெனகேட்ஸ்? நீங்கள் இந்த வசனத்தை ஏசாயா 58:12, ஏசாயா 61:4 இந்த வசனங்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். அந்த வசனத்தில் ஆண்டு நிறைய அடைமொழி சொற்கள் எல்லாம் அங்கே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாரு? ரிப்பேரர்ஸ், அடைப்பவர்கள்; ரெஸ்டோரர்ஸ், சீர்திருத்துபவர்கள்; ரீபில்டர்ஸ், மீண்டும் கட்டுபவர்கள் என்று இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அந்த வசனத்தில் இருக்குது. அந்த 2 வசனத்துலையும் இந்த பெயர்களை ஆண்டவர் யார் கொடுக்குறாரு தெரியுமா? யார் கொடுக்குறாரு இந்த பெயர்களை அப்படின்னா, ஓய்வு நாளை உண்மையாய் உத்தமமாய் ஆசரிக்கிறவர்களுக்குத்தான் ஆண்டவர் இந்த
சிறப்பு பெயர்கள். ரெஸ்டோரர்ஸ், ரிப்பேரர்ஸ், ரீபில்டர்ஸ் அப்படின்னு கொடுக்குறார். ரோம சாம்ராஜ்யம் ஆண்டோட ஓய்வுனால உடைச்சிருச்சு. ஆனால் அதை சீர்திருத்தம் பண்ணக்கூடிய, செப்பனிடக்கூடிய ஒரு கூட்டத்தை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அவங்க தான் யார்? ஃபெய்த்ஃபுல் சாபத் கீப்பர்ஸ், ஓய்வு நாள் உண்மையாக ஆசரிக்கிறவங்க. கடைசி கால எலியாக்கள். சரிங்களா? எலியா என்ன செஞ்சார்? வழிபடுத்த சரியாக்கினார்ல. அதே போல தான் ஓய்வு நாள் சத்தியமும் உடைக்கப்பட்டிருக்கிறது. அதை சரியாக பின்பற்றுகிறவர்கள் கடைசி கால எலியாக்கள் என்பதை நாம் உணர வேண்டும். சீர்கெட்ட இந்த உலகத்தில் தேவன் நம்மை சீர்திருத்தவாதிகளாக விளங்கும்படி அழைக்கிறார். ஏழை எளியோருக்கும் தேவையில் உள்ளோருக்கும் நலிந்தோருக்கும் உதவி ஊழியம் செய்து தேவ பிரமாணத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராகவும் நன்மையே செய்கிறவர்களாகவும் நாம் சுற்றித் திரியும்படி பரலோகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. இதுதாங்க ஏசா 58 அதிகாரம். ஏசா 58 அதிகாரம் சுருக்கமாக என்ன சொல்லுது அப்படின்னா, உண்மையான உபவாசம்னா என்ன? உதாரத்துவமான குணம் நமக்கு இருக்கணும். மூணாவது, உத்தமமான ஓய்வு நாள் ஆசரிப்பு. இந்த 3 விஷயங்கள் தான் ஏசா 58 அதிகாரம். எல்லன் ஒயிட் எழுதுகிறாங்க, ஆண்டுடைய பிள்ளைகள் ஏசா 58 அதிகாரத்தை கருத்தாக படித்து இந்த காலத்தில் கடைபிடிக்கணும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், உண்மையான உபவாசம் அப்படின்னா வெறும் ஜோர் சாப்பிடாமல் இருக்கிறது கிடையாது. என்ன அர்த்தம்? உன் மாம்சமானவனுக்கு ஒழித்து கொள்ளாமலும், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறது, அடைக்கலம் இல்லாதவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறது, சரிங்களா, உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கறது, இதுதான் உண்மையான உபவாசம். சோறு சாப்பிடாம சர்ச்சில் சண்டை போட்டுக்கிட்டு இது உபவாசம் கிடையாது. சரிதானே? உண்மையான உபவாசம் உதாரத்துவமான குணம். எல்லாருக்கும், எளியோருக்கெல்லாம் உதவி செய்யணும். அதான் ஏசா 58 சொல்லுது. கடைசியில் சொல்லுவார், உண்மையான ஓய்வு நாளை ஆசரிக்கணும். பிரியமானவர்களே, இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த 3 பாயிண்ட் தான் ஏசா 58 அதிகாரத்தினுடைய ரத்தின சுருக்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் கடைசியில் 58 அதிகாரத்தை முடிக்கிறாரு. கடைசி 3 வசனங்கள் ஓய்வு நாளை பற்றி பேசுது. ஏசா 58, 12, 13, 14. அப்போ கேள்வி, ஓய்வு நாள் ஆசரிப்பு விஷயத்தில் நாம் சீர்திருத்தவாதிகள் போலத்தான் செயல்படுகிறோமா? யோசித்து பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த கல்யாணத்தை வச்சுவிட்டு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் கல்யாணத்தை வச்சுட்டு எல்லா வேலையும் எப்போ தான் நடக்கும்? எல்லாம் சனிக்கிழமை தான் நடக்கும். ஆமாவும் இல்லையா? அப்படி தான் நடக்குது. ரொம்ப சந்தோஷம். நிறைவேறி ஞாயிற்றுக்கிழமை காலையில், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வைப்பாங்க, சிலர் திங்கக்கிழமை வைப்பாங்க, சிலர் புதன் வியாழன் வைப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படி செய்யுங்க. ஆண்டவர் நம்ம சீர்திருத்தவாதிகள்னு சொல்கிறாரு, செப்பனிடுகிறவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு, பலிபடுத்த கற்றவங்கன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? ரெஸ்டோரர்ஸ், ரீபில்டர்ஸ், பார்த்தோம்ல, ரெஃபார்மர்ஸ். இப்படிலாம் நம்ம இருக்கணும். ஆனால் எப்படி இருக்கிறோம்? சனிக்கிழமை அன்று ஆலயங்களில், நம்முடைய ஆலயங்கள் ஏதாவது ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு குழந்தை பிரதிஷ்டை அல்லது ஒரு ஞான ஸ்நானம் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, நிறைய சபைகளில் தமிழ்நாட்டிலையும் சரி, பெங்களூர்லேயும் சரி, ஆந்திராலையும் சரி, எனக்கு தெரிஞ்ச நிறைய இடங்களில் எல்லாம் சுட தான் சாப்பிட்றது. ஆறுன சாப்பாடு தொண்டையில் இறங்காது போல். புரியுதா உங்களுக்கு? சில நேரங்களில் சில ஃபங்க்ஷன் வைக்கிறோம், சனிக்கிழமை மதியம் தான் சாப்பாடு செஞ்சுருப்பாங்க, அதை தான் சாயங்காலம் வந்து போடுவாங்க. ஏன் இப்படி சாபத்து மீறணும்? பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், ஆர் வி சாபத் ரிஃபார்மர்ஸ் ஆர் சாபத் ரெனகேட்ஸ்? ஓய்வு நாள் அப்போ ஏற்கனவே உடஞ்சிருக்குப்பா, நீ இன்னும் போட்டு உடைக்காத. புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே உடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஓய்வு நாளில் போய் ஹோட்டலில் சாப்பிட்றது அதுவும் தப்பு தான். ஒரு நேரம் சாப்பிடாமல் இருக்காட்டி செத்து போயிட மாட்டோம். ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்தால் ஒன்றும் குடிமொழிக்கு போயிடாது. சரிங்களா? ஹோட்டலில் போயெல்லாம் திங்கக்கூடாது சனிக்கிழமை. பச்சையாக நான் சொல்கிறேன், கொச்சையாகவும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இதெல்லாம் ஓய்வு நாளை மேலும் உடைக்கிறது, இன்னும் உடைக்கிறது. அன்றைக்கி இந்த பானையை உடைச்சால் ஒரு பாஸ்டர்
சின்ன பிள்ளைகள் வந்து இன்னும் போட்டு உடைங்க, இன்னும் தூள்தலாக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எல்லாருக்கும் ஒரு பீஸ் வேணும்னு சொல்லி எக்ஸ்ட்ரா உடைச்சோம். சந்தோஷம். பானையை உடைக்கலாம், ஆனால் எதை உடைக்கக்கூடாது, ஓய்வு நாளை உடைச்சிடக்கூடாது. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள், எங்கெல்லாம் ஓய்வு நாளை நம்ம உடைக்கிறோம். நான் எங்கெல்லாம் ஓய்வு நாளை உடைக்கிறேன் யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் காலை விளக்கி இருக்குல்ல, ஏசு 58:13, உன் காலை விளக்கி என்ன அர்த்தம்? உன் காலை விளக்குன்னா என்ன அர்த்தம் பாருங்களேன். எலன் ஒயிட் சொல்கிறாங்க, ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ் பக்கம் 505, கிரைஸ்ட் கேம் டு மேக்னிஃபை த லா அண்ட் மேக் இட் ஹானரபிள். கிறிஸ்து ஏன் வந்தார்? பிரமாணத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவதற்காக வந்தார். ஏசாயா 42:21, மத்தேயு 5:17-18 படிக்கிறோம்ல. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கல்ல, எதுக்கு வந்தேன்? நிறைவேற்றவே வந்தேன் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? He showed that it is based upon the broad foundation of love to God and love to man, and that obedience to its precepts comprises the whole duty of man. அதாவது தேவனிடத்தில் அன்பு செலுத்தணும், மனுஷனிடத்தில் அன்பு செலுத்தணும். தேவனிடத்தில் அன்பு செலுத்துவது முதல் 4 கட்டளைகள், மனுஷனிடத்தில் அன்பு செலுத்துவது அடுத்த 6 கட்டளைகள் இருக்குல்ல. மத்தேயு 22:36-40 வசனங்கள். ஆண்டோடைய கற்பனையை கடைபிடிக்கிறது தான் மனுஷனுடைய முழு கடமை. தேவனுக்கு பயந்தோட கற்பனைகளை கைக்கொள், இது எல்லா மனுஷன் மேல் விழுந்த கடமை. எங்கே படிக்கிறோம்? பிரசங்கி 12:13 வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் அந்த கடமையை காமிச்சிட்டார். அவரும் கடைபிடிச்சார் தன்னுடைய வாழ்க்கையில், நமக்கும் கடமையை காமிச்சிட்டார். In his own life he gave an example of obedience to the law of God. தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து இயேசுவானவர் வாழ்ந்து காண்பித்தார். In the Sermon on the Mount he showed how its requirements extend beyond the outward acts and take cognizance of the thoughts and intents of the heart. மலை பிரசங்கத்தில் கூட ஆண்டவர் பிரமாணத்தை குறித்து விளக்கமாக சொல்லி கொடுத்துட்டார். என்ன சொல்லி கொடுத்துட்டாரு? எப்பா, பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுனா சும்மா வெளியில் செய்கிற செயல் மட்டும் கிடையாது, உன்னுடைய இருதயத்தின் பரிசுத்தத்தையும் அது குறிக்கிறது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, போய் படுத்தாத்தான் பாவம் நினைக்காதப்பா. ஒரு பெண்ணோட அவளை தப்பாக பார்த்தாலே பாவம் அப்படின்னு ஆண்டு சொன்னார். ஒரு ஸ்திரீ இச்சிக்கிறவன் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் முடிஞ்சிருச்சு அப்படின்றார், முடிஞ்சிருச்சுன்றார் ஆண்டவர். பார்த்தீங்களா? அப்போது பிரமாணத்தை ஆண்டவர் இன்னும் டீப்பாக தான் சொல்லிக் கொடுத்தார் மலை பிரசங்கத்தில். உண்மைதானே பிரியமானவர்களே? இப்படி சத்தியங்களை பெற்றிருக்கிற நாம், அப்போ கிறிஸ்துவானவர் ஓய்வு நாளை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்கி இருக்கிறார். நம்ம ஓய்வு நாளை முக்கியப்படுத்துகிறோமா? அதை மகிமையுள்ள நாள் என்று தான் நினச்சி ஆசிரிக்கிறோமா? ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், சனிக்கிழமை ஞானஸ்நானம் முடிஞ்சிச்சு. சரி, நிறைய அப்படி சாப்பாடெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போயெல்லாம் நினச்சேன். சரி இருக்கும், சாப்பாடு சாப்பாடை வச்சுருப்பாங்க அப்படின்னு போயிட்டேன். அங்கே போனால் எல்லாமே அப்படி கொஞ்சம் தயிர் சாதம், கொஞ்சம் அப்படி லெமன் சாதம், அப்படிலாம் கொஞ்சம்லாம் இருக்குது. பரவாயில்லையே, சாப்பாடு தான் போல் அப்படின்னு போய் எல்லாம் தட்டில் வாங்கிட்டு பார்த்தா எல்லாம் கொதிக்குது, சுடு வருது. எல்லாம் கொஞ்சம் தயிர் சாதம், கொஞ்சம் லெமன் சாதம், கொஞ்சம் புளி சாதம், அதையும் சனிக்கிழமை காலையில் ஹோட்டலில் செஞ்சது தான். எதுக்கு இந்த ஆக்டிங்கு? எதுக்கு இந்த நடிப்பு? தேவையே கிடையாது. செய்கிறா இருந்தால் வெள்ளிக்கிழமை சாயங்கிழமை செஞ்சு வைக்கணும். சிங்கிள்னாலும் சரி, குடும்பம்னாலும் சரி, சபைனாலும் சரி, ஃபங்க்ஷன்னாலும் சரி, எதுனாலும் சரி. அப்படி உங்களுக்கு சாபத்தில் சுட தான் போட முடியும், எங்களால் முன்னாடி செய்ய முடியாதுன்னு சொல்லுங்கள். யார் சமைச்சு தருவான்? ஆளை நான் காட்டுறேன், சாபத்துக்காக சமைச்சு கொடுக்குறவன். அப்படி செய்ய முடியலையா, எந்த ஃபங்க்ஷனும் தயவுசெய்து சனிக்கிழமை வைக்காதீங்க, ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கணும். புரிதுங்களா? ஏற்கனவே உடஞ்சிருக்கிற ஓய்வு நாள் ரோமாபுரிக்காரன் உடைச்சான், கூடவே சேர்ந்து நாமளும் உடச்சிட்டு இருக்கிறோம். யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. பிரியமானவர்களே, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அக்கறை எடுத்தால்தான் நமக்கு ஆசீர்வாதம். அன்பான தேவ பிள்ளைகளே, எலன் ஒயிட் எழுதுறாங்க பாருங்க, மை லைஃப் டுடே பேஜ் 224. அங்கே வாசிக்கிறோம், we have to exalt his memorial which has been trodden down by unholy feet. நம்முடைய அசுத்தமான பாதங்களினால் ஓய்வு நாள் என்ன செஞ்சுருக்கிறோம்? நம்ம மிதிச்சிட்ருக்கிறோம். அப்படி மிதிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நினைவு சின்னத்தை, எது நினைவு சின்னம்? சிருஷ்டிப்பின் நினைவு சின்னம் எது?
ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளை நம்ம என்ன செய்யணுமா? உயர்த்தி பிடிக்கணும் அப்படின்னு எழுதுகிறாங்க எலன் ஒயிட். ஆகையால் நம்ம படிச்சுக்க வேண்டிய பாடம், உன் காலை விளக்கினா என்ன அர்த்தம் பாருங்களேன். பரிசுத்த பிரமாணத்தை பரிசுத்தரிடமிருந்து பெற்றிருக்கிற நாம் பரிசுத்தமான ஓய்வு நாளில் அசுத்த எண்ணங்களிலும் அசுத்த செயல்களிலும் ஆகாத சம்பாஷணைகளிலும் மூழ்கி சிருஷ்டிகரை விட்டு வழிவிலகும் விதங்களில் நடந்துவிடக்கூடாது என்பதுவே உன் காலை விளக்கு என்பதன் பொருள். சரிங்களா? நம்ம சொந்த வேலையை செஞ்சுக்கிட்டு நம்ம சொந்த நோக்கத்துக்காக ஓய்வு நாளில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு சொந்த கதைகளை பேசிக்கிட்டு இப்படிலாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த கமலா ஜெய்சன் நம்ம சொல்லுவாங்க, இப்படிலாம் செய்கிறியா, நீ ஓய்வு நாளை மிதிச்சிட்ருக்கிற, உன் காலை எடு, ஓய்வு நாளை மிதிக்கிற காலை எடு அப்படின்னு பைபிள் சொல்லி கொடுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனோடு நேரம் செலவிட, தேவனுக்காக நேரம் செலவிட அந்த நாளின் பரிசுத்த மணி நேரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த பரிதாபம், அநேக ஓய்வு நாள் ஆசிரிப்புக்காரர்கள் தங்கள் ஓய்வு நாளை பல மணி நேரங்கள் படுக்கையில் தான் கழிக்கிறார்கள். சனிக்கிழமை மதியம் சர்ச்சை முடிஞ்சா வீட்டில் போய் சாப்பிடு, தூங்கு 3 மணி நேரம் நல்லா. இதுதான் ஓய்வு நாள். பிரியமானவர்களே, ஓய்வு நாளில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குனீங்கன்னா அது ஓய்வு நாள் ஆசிரிப்பு கிடையாது. இட்ஸ் அகெயின் we are breaking the Sabbath. We are creating a breach in the Sabbath. மறுபடியும் ஓய்வு நாளை உடைக்கிறோம், மறுபடியும் அந்த ஓய்வு நாளில் இன்னொரு திறப்பை உண்டாக்குகிறோம். அப்போ படுக்கவே கூடாதா? படுங்க, 30 நிமிஷம் படுங்க, கூடி போனால் 3/4 மணி நேரம் படுங்க, அவ்வளோதான். சரிங்களா? படுக்கையிலேயே நீச்சல் அடித்து கிடக்கூடாது. புரியுதுங்களா? If you are sleeping for 3 hours or 4 hours on the Sabbath day, you are desecrating the Sabbath and you will incur the curse of God. புரியுதுங்களா? ஓய்வு நாளை மீறுகிறோம், 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்குகிறோம் அப்படின்னா ஓய்வு நாள் ஆசீர்வாதத்தை இழக்கிறோம். தேவனுடைய சாபத்தை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். என்ன சாபம்? பெரிய சாபம் நினச்சிடாதீங்க. அந்த 3 மணி நேரத்தை ஏதாவது ஊழியத்தில் பயன்படுத்தியிருக்கலாம், யாருக்கா பிரயோஜனமாக செலவழிச்சிருக்கலாம், அல்லது கொஞ்சம் வேத பாடம் படிச்சிருக்கலாம், ஒரு பிரசங்கம் கேட்டிருக்கலாம், எதாவது எழுதியிருக்கலாம், படிச்சிருக்கலாம், யாருக்கா வேத பாடம் ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கலாம். இப்படி செய்யாமல் வீணடிக்கப்படுகிற நேரம் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. பார்த்தீங்களா? அதான் சாபம். எனக்கும் மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதம் இல்லாமல் வீணடிக்கப்படுகிற நேரம் அது எனக்கு சாபமாக மாறுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நான் சொல்கிறது கஷ்டமாக இருக்கலாம், கடினமாக இருக்கலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கடினமாக இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நம் ஓய்வு நாளை பின்பற்றுகிறவர்களா, ஓய்வு நாள் ஆசரிப்பில் பின்மாற்றக்காரர்களா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இப்படியே நம்மளோட வாழ்க்கை போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே அரைகுறை ஓய்வு நாள் ஆசரிப்பிலே வாழ்க்கை போச்சு அப்படின்னா எளிதான பக்கம் நின்று எதிரிகளாகிவிடும் அபாயம் நமக்கு முன்பாக இருக்கிறது. வாசிக்கிறேன் பாருங்களேன். மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தை படித்தோம். அதில் ஒரு சாப்டர் ஃபுல்லாக சாபத் பற்றி இருக்கும். அதில் ஒரு பகுதியை எடுத்து வாசிக்கிறேன். புயல் போல இந்த பிரச்சனை, கடைசி கால உபத்திரவம், புயல் போல இந்த உபத்திரவம் நெருங்க நெருங்க 3ஆம் தூதனுடைய செய்தியை விசுவாசிப்பதாக சொல்லி கொண்டாலும், நம்ம வைத்திருக்கிற சத்தியம் முத்தூது, அந்த முத்தூது சத்தியத்தை விசுவாசிப்பதாக சொல்லி கொண்டாலும் சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதால் வருகிற பரிசுத்தமாகுதலை பெறாத ஒரு பெரிய கூட்டத்தினர் தங்கள் நிலைகளை விட்டு எதிரணியில் சேருவார்கள். சத்தியத்திற்கு கீழ்ப்படிஞ்சாதாங்க நம்ம பரிசுத்தமாக முடியும். சரிங்களா? we can become holy through obeying the truth. அப்படி சத்தியத்தை கீழ்ப்படியாவிட்டால் நம்ம பரிசுத்தமாக முடியாது. இப்படி பரிசுத்தம் அடையாத ஒரு பெரிய கூட்டம் என்ன செஞ்சிருமா? எங்கே சேர்ந்துடும்? ஆப்போசிட் பார்ட்டியில் சேர்ந்துடும், எதிரணியில் சேர்ந்துடும். அதாவது மிருகத்தின் முத்திரை பக்கம் சாஞ்சிருவாங்க. உலகத்தோடு இணைந்து அதன் ஆவியில் பங்கு கொண்டு அதே வெளிச்சத்தில் காரியங்களை பார்க்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள். வந்துடுவாங்களாம். சரி, நம்ம போயிடும், அந்த பக்கம் நமக்கு சோறு வேணும், வயிற்று பொழப்பு, என்ன பண்ணுறது, நம்ம அது வாங்கணும் விற்கணுமே, என்ன பண்ணுறது, சரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தின் அணியில் சேர்ந்துருவாங்க. யார்? சத்தியத்தை அறிஞ்சவங்க. ஆகவே சோதனை கொண்டு வரப்படும் போது எளிதான பிரபலமான பக்கத்தை தேர்ந்தெடுக்க ஆயத்தமாகி விடுகிறார்கள். they will choose the easy and popular side. எளிதான பக்கத்துக்கு போயிடுவாங்களாம். பாருங்களேன் என்ன சொல்ல வரேன். இப்போவே நம்ம
ஓய்வு நாள் ஆசிரியப்பில் அப்படி எனக்கு என்ன சும்மா சர்வசாதம் அப்படி இருந்துட்டோன்னா போப்போ அப்படி ஆயிரும். திறமையாகவும் இனிமையாகவும் பேசக்கூடியவர்கள், ஒரு சமயத்தில் சத்தியத்தில் கலிகூர்ந்தவர்கள், ஆத்மாக்களை வஞ்சிக்கவும் தவறாக வழிநடத்தவும் தங்கள் ஆற்றல்களை பயன்படுத்துகிறார்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? கவனிக்காம விட்டுறாதீங்க. இந்த எச்சரிப்பை. நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க, திறமை உள்ளவர்கள், நல்லா பேசுவாங்க. ஒரு சமயம் சத்தியத்தில் கலிகூர்ந்தவர்கள் நம்ம எல்லாரும், நம்ம தான். இப்போ ஒருவேளை சத்தியத்தில் ஆகா ஓகன் இருக்கலாம், ஆனால் ஆத்மாக்களை வஞ்சிக்கவும் தவறாக வழிநடத்தவும் தங்கள் ஆற்றல்களை பயன்படுத்துவார்கள். இந்த உபத்திரவ காலத்தில், அந்த சிறிய இக்கட்டு காலம், அந்த காலகட்டத்தில் தங்கள் முன்னாள் சகோதரர்களின் மிக கொடிய எதிரிகளாக மாறுகிறார்கள். அதான் என்ன அர்த்தம்னா, இப்போ நாங்கள் சகோதரர்களாக இருக்கிறோம், அந்த உபத்திரவ காலம் வரும்பொழுது என்ன செஞ்சிருவாங்களாம், ஒரு கூட்டம் எதிரணியில் சேர்ந்து நம்ம கூடவே இருந்த நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு எதிரிகளாக மாறிடுவோம். ஓய்வு நாளை கைக்கொள்ளுகிறவர்கள் தங்கள் விசுவாசத்திற்கு பதிலளிக்க நீதிமன்றங்களுக்கு முன் கொண்டு வரப்படும் போது இந்த தேவ துரோகிகள் தான் அவர்களை தவறாக சித்தரித்து குற்றஞ்சாட்டவும் தவறான அறிக்கைகளாலும் சூழ்ச்சிகளாலும் ஆட்சியாளர்களை அவர்களுக்கு எதிராக தூண்டிவிடவும் சாத்தானுடைய மிகவும் சாதுரியமான முகவர்களாக இருக்கிறார்கள். சிம்பிளுங்க. ஆண்டு சொன்னார் மத்திய 24, லூக்கா 21 ஆகிய அதிகாரங்களை சொன்னார். ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள் சொன்னார்ல. என்ன நடக்கும் தெரியுமா? சிம்பிளுங்க. இந்த சபையில் இருக்கிறவங்க, அது நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம். ஒரு நெருக்கடி காலகட்டம் வரும்பொழுது நம்ம இப்போவே ஓய்வு நாள் ஆசிரியப்பில் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நெருக்கடி வரும்பொழுது எந்த பக்கம் சேர்ந்துருவோம்? ஆப்போசிட் பார்ட்டியில் சேர்ந்து யாரை காட்டி கொடுத்துருவோமா? சத்தியத்தில் இருக்கிறவங்களை காட்டி கொடுத்துருவோம். ஆட்சியாளர்களிடத்தில் போய் காட்டி கொடுப்போம். இன்ஃபார்மஸாக மாறிடுவோம். ஆண்டு நம்ம ரெஃபார்மஸாக இருக்க சொல்கிறாரு. ஆனால் என்ன ஆயிருமா? ஒரு கூட்டம் இன்ஃபார்மஸாக மாறிடுவாங்க. சீர்திருத்தவாதிகளாக இருக்க வேண்டியவர்கள் அறிக்கை கொடுக்கிறவர்களாக, ஆதாயம் தேடுகிறவர்களாக, காட்டி கொடுக்கிறவர்களாக, சாத்தானுடைய மிகவும் சாதுரியமான முகவர்களாக, த மோஸ்ட் பவர்ஃபுல் ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேட்டன் அப்படின்னு மாறிடுவாங்க. நீங்கள் மாறிடுவீங்களோ? நான் மாறிடுவேணும். யோசிக்கணும். பெரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது என்ன ஒரு பாடம் படிச்சுக்கிறோன்னா, சாபத் கீப்பிங், ஓய்வு நாள் ஆசிரிப்பு விஷயத்தில் எப்பொழுதுமே ஈஸி கோயிங் மனநிலை. எப்பொழுதுமே அதெல்லாம் பரவாயில்ல, அது சும்மா சாப்பிட்டு சூடா, அது சும்மா போ பஸ்ஸில் அப்படின்னு சொந்த நோக்கத்துக்காக பயணம் பண்ணுவதை சொல்லுகிறேன். ஊழியத்துக்காக பயணம் பண்ணுறது நான் சொல்லலை. ஒரு இடத்துல ஹெல்மெட் எழுதியிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் ஊழியத்துக்கே போகிறீங்களா, சனிக்கிழமையில் ஊழியத்துக்கு போகிறீங்கன்னா உங்களால் முடியும், அந்த ஊழியத்துக்கு போகிறதுக்கு உங்களால் அந்த டிக்கெட்டை புக் பண்ணிட முடியும்னு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா புக் பண்ணிடுங்க முன்கூட்டியே. இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே போகலாம், தப்பு இல்லைன்னு எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? எல்லாத்துக்குமே பதில் இருக்குங்க. சனிக்கிழமை போய் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யலாமா, டாக்டர்ஸ் நர்சஸ் வேலை செய்யலாமா, பதில் எழுதியிருக்காங்க. அதுக்கும் பதில் எழுதியிருக்கிறாங்க மெடிக்கல் மினிஸ்ட்ரி இந்த புத்தகத்தில். ஒரு கட்டாயம், ஒரு எமர்ஜென்சி ஆஸ்பத்திரி போய் தான் ஆகணும் அப்படின்னா போங்க, தப்பு இல்லை. ஆனால் அன்றைக்கி போயிட்டு அன்றைக்கி வர சம்பளத்தை என்ன பண்ணிடுங்க, சர்ச்சில் தசம்பாகம் காணிக்கையாக வச்சுருங்க அப்படின்னு எழுதியிருப்பாங்க மெடிக்கல் மினிஸ்ட்ரி புத்தகத்தில். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. நம்ம ஈஸி கோயிங் ஆட்டிடியூடில் போயிட்டுருக்கிறோம். இப்படியே போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் பிற்பாடு சத்தியத்திற்கு நானே சத்துருவாகும் அபாயம் காத்திருக்கிறது. உண்மைதானே என்பதை பரலோகம் நமக்கு முன்னெச்சரிக்கையாக எழுதி கொடுத்திருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தாலும், கால விளக்கு அப்படின்னு எச்சரிப்பு கொடுத்தாலும், 58:13 58:14 ஒரு ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறாருங்க. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன். பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறும் ஆசீர்வாதம். அது என்னங்க ஆசீர்வாதம்? 58:14 இருக்குது. சரிங்களா? 13 போட்டிருக்கு, 14 இருக்குது. உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரம். அது ஒரு தனி பாடம். சரிங்களா? யாக்கோபுடைய சுதந்திரம், அதை பிறகு படிக்கலாம். மார்க் என்ற மாணவன், மார்க் என்ற ஒரு வாலிப சகோதரன் ஹைஸ்கூலில் படிக்கிறான். அப்படி அவன் படிக்கும் பொழுது அமெரிக்காவில் கனெக்டிகட் என்ற ஒரு நகரம், அங்கே ஒய்எம்சிஏ, அந்த ஒய்எம்சிஏ
உயர்நிலைப்பள்ளி விளையாட்டு குழுவில் அவன் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர், கூடைப்பந்தாட்ட வீரன். அப்போ தான் அவன் புதுசாக ஒரு அட்வென்டிஸ்ட் கிறிஸ்டியனாக மாறி இருக்கிறான். செவன்த் டே சர்ச்சுக்கு வந்திருக்கான். இவன் நல்ல ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர். நியூ இங்கிலாந்து சாம்பியன்ஷிப் ஆட்டத்தில் ஆடுவதற்கு இவனுடைய குழு, மார்க்கினுடைய குழு தேர்வு செய்யப்பட்டிருந்தது. அப்போ எங்கே போய் ஆட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேசச்சூசெட்ஸ் என்ற இடத்துக்கு போகிறாங்க. சரிங்களா? அமெரிக்காவில் இன்னொரு இடம் மேசச்சூசெட்ஸ், அதாவது வில்லியம் மில்லருடைய ஊருன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே தான் அவர் பிறக்கிற மேசச்சூசெட்ஸ். அங்கே போய் இந்த ஆட்டம், கூடைப்பந்தாட்டம் நடக்க போகுது. ஒரு சின்ன ஊர்லேருந்து ஒரு பெரிய ஊரில் போய் சாம்பியன்ஷிப் ஆட்டம் ஆட போகிறாங்கன்னொடனே இந்த டீனேஜர்ஸ், 10 வயது வாலிபர்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த மார்க்குக்கும் ரொம்ப சந்தோஷம். போட்டி நடக்கவிருந்த இடம் மேசச்சூசெட்ஸ். எப்போ விளையாட போகிறாங்க தெரியுமா? எப்போ விளையாட போகிறாங்க அப்படின்னா, வியாழக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எத்தனை நாள்? 4 நாட்கள். என்றைக்கும் விளையாடணும், சனிக்கிழமையும் விளையாடணும். எப்படி விளையாடணும்? ஃபுல் டே விளையாடணும். அதில் யார் இருக்கா அந்த டீமில்? ஒரு 7th பையன் இருக்கிறான். அவன் பேர் என்ன? மார்க் அவன் பேர். அப்போது சனிக்கிழமை விளையாடணும். என்ன செய்யணும்? ஓய்வு நாளை மீறணும், ஆலய ஆராதனையை கட்டடிக்கணும், பாட்டு பாட முடியாது, பிரசங்கம் கேட்க முடியாது, ஓய்வு நாள் பாடம் படிக்க முடியாது. சரிதானே? ஆண்டோடைய பிள்ளைகள்லாம் சந்திக்க முடியாது, ஊழியத்துக்கு போக முடியாது, ஃபுல் டே ஆடிக்கிட்டே இருக்கணும். ஆட்டம், கூடைப்பந்தாட்டம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ என்ன பார்க்குறோன்னு சொன்னால், இவனுக்கு ரொம்ப ஒரே போராட்டம். நான் ஓய்வு நாளை மீறி கூடைப்பந்தாட்டம் விளையாடி கிறிஸ்துவை கனவீனம் பண்ணுவதா, அல்லது வீட்டிலே இருந்து ஓய்வு நாளை கடைபிடிப்பதா? சரி, நான் ஒரே ஒரு நாள் மட்டும் வரமாட்டேன் அப்படின்னாலும் சேர்த்துக்க மாட்டாங்க டீமில். சரிதானே? 4 நாள் இருக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை. சரி, இந்த ஒரு தடவை விளையாடினால்தான் என்ன, ஒரு முறை போய் விளையாண்டுருவோம்னு சொல்லிட்டு ஏறக்குறைய ஒரு முடிவெடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டான். ஆனாலும் அவன் மனம் மறுபடியும் விடாப்பிடியாய் அவனை தடுக்கிறது. வேண்டாம் அப்படின்ட்டு மனசில் ஒரு எண்ணம். அப்போது மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்குது. எது முக்கியம்? இயேசுவா, கூடைப்பந்தாட்டமா? ஜீசஸ் ஆர் பேஸ்கெட் பால்? என்ன செய்யணும் சொல்லி அவனுக்கு ஒரே குழப்பம். அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய பக்தியுள்ள ஒரு பெண்மணி. அவங்ககிட்ட இந்த வாலிபன் எப்போவுமே அந்த தன்னுடைய 13-14 வயசு டீனேஜில் அவன் ஆலோசனை கேட்பான். அந்த டீனேஜுக்குள்ளே இருக்கிற அந்த பையன். அப்போ ஃபோனில் கேட்குறார், மார்க் கேட்குறார், இந்த மாதிரி 4 நாள் விளையாடணும் பேஸ்கெட் பால், சாட்டர்டே ஒரு நாள் வருது, நான் போய் விளையாடலாமா, இந்த ஒரு தடவை போகலாமா வேண்டாமான்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போது அந்த பெண்மணி ஆலோசனை சொன்னாங்களே, மார்க், பி ஃபெய்த்ஃபுல் டு ஜீசஸ். மார்க், இயேசுவுக்கு நீ உண்மையாயிரு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். பதில் கிடைச்சிச்சா கிடைக்கலையா? பதில் கிடைச்சிருச்சு. என்ன தெரியுமா? இந்த பையன் முடிவு எடுத்துட்டான். அவனும் போக வேண்டாம் என்று திடமான தீர்மானத்துக்கு வந்து விட்டான். ஆனாலும் அவனுக்கு உண்டாகிற இழப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே காரில் போகலாம் ஏர்போர்ட் வரைக்கும். அங்கே போயிட்டோன்னா, ஏன்னா ஆட்டோவில்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. ஸோ காரில் போகலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃப்ளைட்டில் போகலாம். அங்கே போயிட்டோன்னா ஒரு பெரிய ஹோட்டலில் தங்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸில் போய் உணவகங்களில் நல்ல அறுசுவை உணவு எல்லாம் கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் போச்சு. இதெல்லாம் எதனால்? பிகாஸ் ஆஃப் சாபத் கீப்பிங். ஓய்வு நாளை ஆசிரிக்கணுன்றதுனால இதெல்லாம் போச்சே அப்படின்னு அவனுக்கு மிகவும் வருத்தம் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அன்றைக்கு அவன் ஓய்வு நாளை உண்மையாக கடைபிடித்தான். அந்த ஆட்டத்துக்கு அவன் போகவில்லை. யார் தெரியுமா அந்த பையன்? மார்க் ஃபின்லே. யார்? மார்க் ஃபின்லே. நம்முடைய திருச்சபையில் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர். அவர் சொல்லார் பாருங்களேன். அவர் சொன்ன அந்த வாசகத்தை அப்படியே ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். As I look back on this experience, I have to smile. இந்த அனுபவத்தை நான் பின்னோக்கி பார்க்கும் பொழுது நான் அதை ரசித்து பார்க்கிறேன், புன்னகை செய்கிறேன் அப்படின்னு எழுதுகிறார். Today I have had the opportunity to travel to countries around the world sharing God's love and truth. இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பையும் சத்தியத்தையும் உலகத்தில் பல நாடுகளுக்கு சென்று
அறிவிக்கிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 60 நாடுகளுக்கு மேலாக அவர் பல இடங்களுக்கு ஊழியங்களுக்கு போயிருக்கிறார் மார்க் ஃபின்லே. I have had the indescribable thrill of seeing people come to Christ from Montreal to Moscow, from Russia to Rwanda, from Chile to China. சொல்றாரு மான்ட்ரியல், கனடாவில் மான்ட்ரியல் என்ற நகரம், மான்ட்ரியலிருந்து மாஸ்கோ வரைக்கும், ரஷ்யாவிலேருந்து ருவாண்டா ஆப்பிரிக்கா வரைக்கும், சிலியிலேருந்து அதாவது தென் அமெரிக்காவிலேருந்து சீனா வரைக்கும் ஏராளமான மக்கள் இயேசுவிடம் வருவதை நான் சத்தியத்தை சொல்லும் பொழுது ஏராளமான மக்கள் இயேசுவிடம் வருகிறதை காணக்கூடிய அந்த வர்ணிக்க முடியாத இந்த சிலிர்ப்பு எனக்கு உண்டாயிருக்கிறது. God had immeasurably enriched my life since I made that initial commitment. பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் நான் எடுத்த அந்த தீர்மானம், அந்த அர்ப்பணிப்பு. ஒரு தீர்மானம் ஆரம்பத்தில் எடுக்கிறோன்னா அதில் உண்மையாக இருக்கணுங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன்னு போய் பார்த்தா சரி சாப்பாடு வாங்கிட்டேன். கடைசியில் பார்த்தா எல்லாம் சுடச்சு ஏதோ கொஞ்சத்தை வாயில் போட்டுட்டு மிச்சத்தை ஒரு பழத்தை மட்டும் சாப்பிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி போகிற மனசில் ஒரே கஷ்டம், எனக்கு வேதனையாக இருந்துச்சு. இனிமேல் என்ன ஆனாலும் கொண்டு போயிருந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி மனசில் முடிவு பண்ணேன். ஏற்கனவே பண்ண முடிவு தான். பிரியமானவர்களே, அப்போ என்ன பார்க்குறோன்னா, அந்த ஆரம்பத்தில் செய்த என்னுடைய அந்த அர்ப்பணிப்பில் நான் உண்மையாக இருந்ததுனால ஆண்டவனுடைய வாழ்க்கையை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். கிவிங் அப் மை ட்ரீம்ஸ் எனேபிள் மீ டு ஃபாலோ காட்ஸ் ட்ரீம்ஸ் ஃபார் மை லைஃப். என்னுடைய கனவுகள், அவருடைய கனவு என்னங்க? காரில் போகணும், ஃப்ளைட்டில் போகணும், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ், புரியுது அவங்களுக்கு? இந்த கனவுகள் எல்லாம் விட்டு அந்த ஆட்டத்தை விட்டு தேவனுடைய கனவுகளை என் வாழ்க்கையில் பின்பற்ற தேவன் எனக்கு பலன் அளித்தார். அவனுடைய கனவு என்ன? உலகம் எங்கும் போகணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். We may think that we are making great sacrifices to follow God, but He gives us much more in return. என்ன அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா? நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்காக ஓய்வு நாள் காரியத்தில் தியாகம் பண்ணும் பொழுது ஏதோ ஆண்டவருக்கு நம்ம பெரிய தியாகம் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிறோம். ஆனால் தேவன் நம்முடைய தியாகங்களுக்கு தக்கதாக வர்ணிச்சு வரான். இன்னும் அதிகமாக நமக்கு திரும்ப பலனளிப்பார் அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கி உலகத்திலே பாருங்கள், 73 சர்ச்சில் உலக புகழ் பெற்ற ஊழியக்காரர்கள்னா 2 பேர் தான். மார்க் ஃபின்லே, டக் பேச்சலர். அவ்வளோதானே? மார்க் ஃபின்லே, டக் பேச்சலர். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. சிடி ப்ரூக்ஸ், அப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க. கிளீவ்லேண்டு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இப்போது மார்க் ஃபின்லே, டக் பேச்சலர் தான். பார்த்தீங்களா? அப்போது ஆண்டவருடைய சத்தியத்தை உண்மையாக கடைபிடிக்கிற ஒரு பிள்ளையை ஆண்டவர் நிச்சயவார் மேன்மைப்படுத்துவார். அதான் பூமியின் உயர்ந்த இடங்கள். பூமியின் உயர்ந்த இடங்கள் என்பது வாழ்வின் உயர்ந்த நிலை, உயர்கல்வி, உயர்ந்த பதவி, விமான பயணம், வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டில் குடியேறுதல் அப்படின்னு மட்டும் நினச்சிடக்கூடாது. ஆவிக்குரிய நிலையிலும், இதுதான் முக்கியம், ஆவிக்குரிய நிலையிலும் தேவன் நம்மை பிறருக்கு முன்மாதிரியாக வைப்பார் மற்றும் புதிய பூமியின் உத்தம நித்திய ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு அருளுவார் என்பதையும் நாம் என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். அதாங்க பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறுதல். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே தேவனுக்காக எப்பாடுபட்டாகிலும் தேவன் பக்கம் நிற்க ஒருவன் தீர்மானித்து விட்டால் அவனை உயர்த்தி வைத்து அழகு பார்க்க தேவன் தீர்மானித்து விடுவார். அவரது தீர்மானத்தை எவரும் மாற்றி அமைக்க முடியவே முடியாது. அப்போ என்ன பார்க்குறோன்னா, faithful Sabbath keepers as God's end time people are the repairers of the breach in the law of God. தேவனுடைய பிரமாணத்தில் உண்டாயிருக்கிற உடைப்பை அடைப்பவர்கள் உண்மையாக ஓய்வு நாளை ஆசரிக்கிற தேவனின் கடைசி கால ஜனமே ஆவர். நீங்களும் நானும் ஓய்வு நாள் உண்மையாக கடைபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நாம் தான் யார்? அந்த உடைப்பை அடைக்கிற கூட்டம். அப்போ கேள்வி, இந்த சத்தியத்தை படிச்சுட்டு ஒரு கேள்வியோடு போவோம். அடைக்க போகிறோமா? உடைக்க போகிறோமா? அடைக்க போகிறோமா? உடைக்க போகிறோம். இப்போ என்ன செய்கிறோம்? அடைச்சிட்ருக்கிறோமா, உடைச்சிட்ருக்கிறோம் என்பதை சிந்திக்கணும். will we be repairers or rebels? சீர்திருத்தம் பண்ணுகிறவர்களாக இருப்போமா அல்லது கலகம் செய்கிறவர்களாக இருப்போமா? ஆண்டவரை கேட்கணும், தேவனே உமக்காக நிற்க என்னை உறுதிப்படுத்தும் என்று அன்றாடம் தேவ சமூகத்தில் நம்மை தத்தம் செய்வோம். ஆண்டோடைய ஓய்வு நாள் ஆசரிப்பில் எங்கெல்லாம் தவறி இருக்கிறோம், நீங்களாம் தவறக்கூடியவர்கள் தான். அந்த தவறுதல்களை திரும்பி பார்த்து திருத்தி கொண்டு தேவனுக்கு பிரியமாய் நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை
கிருபையாக பலப்படுத்துவாராக. ஜெபம் பண்ணுமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உடைய நல்ல சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. கர்த்தாவே, தலைமுறை தலைமுறையாக இருக்கிற அஸ்திபாரங்களில் ஒன்று பரிசுத்த ஓய்வு நாள். ஆண்டவரே, இந்த அஸ்திபாரத்தை சாத்தான் ரோமாபுரி மூலமாக உடைத்திருக்கிறான். அது மென்மேலும் உடைக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்காதபடி ஆண்டவரே, அந்த திறப்பை அடைக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த சத்தியங்களை எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி. இந்த விலையேறப்பெற்ற சத்தியத்தையும் இதனுடைய தொடர்ச்சியும் நாங்கள் விளங்கி கொள்ள எங்களுக்கு ஞானம் தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களில் உமக்கும் உம்முடைய சத்தியத்திற்கும் உம்முடைய பிரமாணத்திற்கும் உம்முடைய வேதத்துக்கும் இயேசுவுக்கும் உண்மையாய் நிற்கிற பலனை எங்களுக்கு தாரும். அந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். எங்களை ஆசீர்வதியும் அபிஷேகியும். கர்த்தாவே, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்காக நிற்க எங்களுக்கு மன உறுதியை தாரும். குறைகளை மன்னியும் ஆண்டவர். திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகள், போதகர்கள், தலைவர்கள் யாரானாலும் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளோ வாலிய பிள்ளைகளோ எல்லாரும் இந்த வார்த்தைகளை கேட்குற எல்லாரும் உள்ளத்தில் உணர்வடையவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கவும் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.